செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த வடநெம்மேலி பகுதியில் தமிழக அரசின் தொழில் வணிகத்துறை சார்பில் பாம்பு பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்த பாம்பு பண்ணையில் உறுப்பினராக உள்ள பழங்குடி இருளர்கள் 350 பேர் விஷப்பாம்புகள் பிடித்து இங்கு கொடுத்து வருகின்றனர். இந்த பண்ணைக்கு கொண்டு வரப்படும் நல்ல பாம்பு கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன் ஆகிய 4 விஷப்பாம்புகள் பராமரிக்கப்பட்டு அதிலிருந்து விஷம் எடுக்கப்பட்டு மருந்து தயாரிக்க அவை பயன்படுத்தப்படுகிறது. பாம்பு பண்ணைக்கு புதுடெல்லியில் உள்ள மத்திய வனத்துறை இயக்குநரகம் இந்த ஆண்டு திடீரென கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் நல்ல பாம்பு, கண்ணாடி வீரியன் பாம்பு பிடிக்க தடை விதித்து இருந்தது. அதனால் கடந்த 10 மாதமாக கண்ணாடி வீரியன், நல்ல பாம்பு ஆகிய 2 விஷப்பாம்புகள் இல்லாமல் கட்டு வீரியன், சுருட்டை வீரியன் ஆகிய 2 விஷப்பாம்புகளை வைத்துதான் வடநெம்மேலி பாம்பு பண்ணை செயல்பட்டு வந்தது. அதனால் வடநெம்மேலி பாம்பு பண்ணையில் கட்டு வீரியன், சுருட்டை வீரியன் என 2 வகையை சேர்ந்த 3500 பாம்புகள் மட்டுமே மண்பானைகளில் பராமரிக்கப்பட்டு விஷம் எடுக்கப்பட்டு வந்தன. இதனையடுத்து மத்திய வனத்துறை நிர்வாகம் 10 மாதங்களுக்கு பிறகு தடையை நீக்கி நல்ல பாம்பு, கண்ணாடி வீரியன் பாம்பு பிடிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து தற்போது பழங்குடி இருளர்கள் வடநெம்மேலி பாம்பு பண்ணைக்கு வழங்க புதர்கள், வயல்வெளிகளுக்கு சென்று நல்ல பாம்பு, கண்ணாடி வீரியன் பாம்புகள் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர்.